ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் செகண்ட் கிரேட் டீச்சருக்கான சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வகையான சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு வந்து தேவை. இது வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த அனெக்சர் 1 அப்படின்றது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், பயோடேட்டாக்குரியது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இது தேவை பண்ணதை வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்த பயின்ற மொழி, சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் எண் 4, இன சுழற்சி பதிவெண் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பா வந்து 2 காப்பீஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி வந்து நடக்கும் போதே இந்த இதை வந்து நீங்க 2 காப்பி வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ், உங்க நேமு அட்ரஸ், அதே மாதிரி என்ன பேரண்ட்ஸ் நேமு, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன உட்பிரிவு, இனச்சனையும் விண்ணப்பத்தின் பெயருடன் தாய் தந்தை பெயர் உள்ளதா ஆம் எனில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தாய் தந்தை கணவரின் பெயர் எதா இருந்தாலும் நம்ம கொடுத்துடணும். மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஸ்க்கு வந்து என்ன வந்து அது பிக்சடா தான் ஒண்ணு. இப்ப லேடிஸ் அப்படின்ற பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது, அதாவது இந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. இனச்செயல் அனைத்துள்ள வருவாய்த்துறை அலுவலகம் பதிவு மற்றும் அலுவலக முகவரி விவரம். ஓகேவா? இனச்செயலா இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல அவங்களோடது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோனல் டெபுட்டி ஆபீசர் கொடுத்துருப்பாங்க, ஜோனல் ஆபீசர் கொடுத்துருப்பாங்க. யாரு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வந்து ஜோனல் டெபுட்டி தான் கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்க, கண்டிப்பா அது மேக்சிமம் எல்லா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் நம்மளுக்கு இருக்கும். அதுதான் கேட்குறீங்கன்னா சென்னை வருவாய்த்துறை அலுவலரின் பதிவு மற்றும் அலுவலின் முகவரி விவரம். ஓகேவா? அடுத்து வந்து வரிசை என்ன, அதே மாதிரி வழங்கப்பட்ட தேதி, இந்த சர்டிபிகேட்டோடது, கல்வி தகுதிகள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கல்வி தகுதி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கம்பல்சரி நம்ம ஃபில் பண்ணோம். 10th 12th தொடக்க கல்வியில் பெற்றது, இது கரஸ்பாண்டிங்க என்ன எந்த ஆண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீடியம் ஸ்டடி, தேர்ச்சி பெற்ற ஆண்டு. ஓகே, அது வந்து தேர்வு வாரியம், பல்கலைக்கழகம், முக்கியமான பாடம், பயிற்ற மொழி, தேர்ச்சி விகிதம். இப்ப 10 to 12 பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி நம்மன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அது மாதிரி இப்போ யூஜி லெவல் நம்ம போனும்போது யூனிவர்சிட்டி நம்ம அங்கே மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு டவுட் இருக்கும். இப்போ 10th 12th அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி அங்கே மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஸ்டேட் போர்டு அப்படின்றது இப்போ நம்ம ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்னா ஸ்டேட் போர்டு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு இது. இப்போ டிகிரி பேஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி நீங்க படிச்சீங்க அப்படின்றத நம்ம அங்க மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டம், அதே மாதிரி இளங்கலை பட்டப்படிப்பு. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் 1, அதாவது என்ன டெட் பேப்பர் 2 படிச்சதுக்கான தகவல், இணைப்பாளம் ஏதேனும் பயின்றிருப்பின் அரசாணை விவரம். ஓகேவா? அதே மாதிரி தாய்மொழி, அதே மாதிரி வந்து என்ன பள்ளி பகுதி 1 படித்த மொழி, ஸ்கூல் லெவல்ல படிச்சது. அதே மாதிரி தமிழ்ல வந்து முன்னுரிமை கேட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு தகவல். ஆம்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி ஹேண்டிகேப் கேண்டிடேட்டா இந்த மாற்றுத்திறனாளியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான தகவல். ஆம் என்னீங்கன்னா அது எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்கன்ற தகவல். அதே மாதிரி ஆதரவற்ற விதவிகளா இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு அந்த ஆபீஸரோட விவரம் என்னன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அது முன்னாள் ஆணையத்தினுக்கு அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி வேற ஏதாவது அரசு இப்ப வேற ஏதாவது இருக்கீங்களா, அரசு துறை சார்ந்த வேற ஜாப்ல இருக்கீங்களா அப்படின்றது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். தங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆமில் அது விதவும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஏதாவது வேற எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆகி இருக்கீங்களா அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ அதோட இது தென் ஆசிரியர் இப்ப பிடிபிஎட் இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1லயும் பாஸ் பண்ணிருப்பாங்க, பேப்பர் 2லயும் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னு போய் பிடிபிஎட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதோட விவரம் நம்மளுக்கு. ஏன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுமே செகண்ட் லிஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஏதோ சம்திங் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு தகவலுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி வழக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அதனோட விவரம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கேட்டகரி வைஸ் இருக்க டிசேபிலிட்டி. ஓகேங்களா, நம்மளோட இது வந்து பார்த்தா கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 4 இருக்கிறவங்க இதை பத்தின தகவல் வந்து கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு 90% வந்து நம்மளுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு 10% கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் மூலியமா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உறுதிமொழி வந்து கொடுக்கணும். மேல் என்னால் அழைக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும், அதாவது வரிசை எண் 1 முதல் 20 வரை. ஓகே, உண்மையை அதாவது நம்மளோட சர்டிபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்த பிறகு முக்கிய குறிப்பு ஒன்று கொடுத்தாங்க. இப்படி பொது செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டு அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். தேவை ஏற்படும் இணையத்தில் புதிய படிவத்தை பதிவிறக்க சொல்லலாம். ஓகேவா, ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 சர்டிபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் வந்து இந்த அனெக்சர் ஃபார்ம் 1, அதே மாதிரி அனெக்சர் ஃபார்ம் 2 ஒன்று இருக்கு. ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இது அனெக்சர் 1 ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட். இது அனெக்சர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட். ஸோ இதுல வந்து போஸ்ட் அப்ளைட் ஃபார் வித் மீடியம் செகண்ட் கிரேட் டீச்சரு, அதுமாதிரி சிவி டேட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த டேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கொடுத்துட்டு அட்டஸ்ட் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். போட்டோ வந்து நம்ம கொடுக்கணும் இதுல. ஓகேவா, தென் அகைன் கீழே இருக்கு பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் டு பி சைன் பிஃபோர் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் டியூரிங் த சிவி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேண்டிடேட் வந்து இங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனெக்சர் 2 ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 2 காப்பி தான். ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட்டும் 2 காப்பி தான் கேட்டிருக்காங்க. அது அனெக்சர் 1 2 தான், அனெக்சர் 2 வந்து நம்மளுக்கு வந்து 2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ உங்க சர்டிபிகேட்டுக்கான இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டா வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதனால ஒரு மிஸ்டேக் வந்து நம்மளோட ரிஜெக்ஷன் வந்துடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஷார்ட்டர் கேண்டிடேட்ஸ் கொடுத்து பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. certificate all copies original. Okay, to bring all the original and attest copies all certificates documents. Then again at the biodata form identification certificate ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க பிஃபோராவே. சரிங்களா, ஸோ என்னென்ன சர்டிபிகேட் ஸ்பெசிஃபை இப்போ ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது கூட நம்ம சொன்னாங்க. இந்தந்த சர்டிபிகேட் அதோட விவரங்கள் என்ன, யார் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், இயர் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். ரொம்ப இந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த தகவல் நெடிமைக்கு வந்து நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார்